நேற்று நைட்டு ராயன், சௌந்தர்யா, அப்புறம் விஷால் 3 பேர் பேசிகிட்டு இருக்கிற ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். அதுக்கு பேக் கான்வர்சேஷன், அடுத்த கான்வர்சேஷன் அதெல்லாம் தெரியல. அது என்னென்னா, சௌந்தர்யா வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்துலையும் எல்லாத்துலேயும் உன்னோட பங்களிப்பு இருக்கணும்னு நினைக்கிறேல்ல, இப்போ நாங்களும் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது முத்துக்குமரனை பற்றி சொல்கிறாங்க. அவர் எல்லா விஷயத்துலையும் அவரோட பங்களிப்பு இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ மற்றவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் முத்துக்குமரன் வந்து எல்லாத்துலேயும் அவரோட பங்களிப்பு இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. மற்றவங்களோட பங்களிப்பு இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னாருன்னா இவங்க சொல்கிறது நியாயம். அவர் அந்த மாதிரி சொல்லலை, யாரையுமே அவர் ஸ்டாப் பண்ணல. இவங்க யாருக்கும் எந்த ஐடியாஸும் தெரியல, அவர் சொல்கிறாரு. அதுக்கு உடனே ரயான் வந்து சொல்கிறாரு, ஐயோ இந்த ரயானுக்கு என்எஃப்பி கொடுத்த ஜாக் மேலே தான் எனக்கு சத்தியமாக கோபம் வருது. ரயான் வந்துட்டு சொல்கிறாரு, டேய் பங்களிப்பு இருக்கணும்டா பெட்டி எடுத்துகிட்டு போடா அப்படின்னு. உடனே விஷால் சொல்கிறாங்க, இதைத்தான் இப்போ இவளும் சொன்னா அப்படின்னு. ஸோ அதுக்கு 1 மினிட் பேக் வந்து சௌந்தர்யாவும் அதை சொல்லியிருக்காங்க போல இருக்குது, பங்களிப்பு இருக்கணும்னா பெட்டி எடுத்துகிட்டு போனேன். ஸோ முத்துக்குமரனை பெட்டி எடுத்துகிட்டு போனேன் அட்லீஸ்ட் சௌந்தர்யா சொன்னால அவங்க. எனக்கு என்னென்னா, செகண்ட் ரேங்கில் இருக்கிற ஒருத்தவங்க ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறவங்க அடிக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நீ செகண்ட் ரேங்கே கிடையாது, நீயே வந்து ஃபஸ்ட் வீக் அதாவது ஃபினாலே வீக் வந்தோடனே ராயன் தான் ஆள் எலிமினேட் ஆகி போகிற ஆள், அதில் சந்தேகமே கிடையாது. அவர் சர்வே பண்ணதே ஜாக்லினோட ஓட்ஸ்லேயும் சௌந்தர்யாவோட ஓட்ஸ்லேயும். அவங்க 2 பேரும் இந்த ரயானுக்கு கொடுத்த ஆதரவில் தான் அவர் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அண்ட் ஜாக்லின் தான் எக்ஸ்ட்ரா ரொம்ப கைண்டாக இருந்தது ரயான் கிட்ட. அதை வச்சுக்கிட்டு இப்போது இன்றைக்கி இவருக்கு முத்து பெட்டி எடுத்துகிட்டு போகணுமா, இவர் டைட்டில் வாங்கணுமா, மனசில் ஆசையை பாருங்கள். நேற்று வந்தே ஆளுக்கு மூஞ்சி பயங்கரமாக இதாகிடுச்சு. ஃபேட்மேன் ரவீந்தர் வந்தோடனே சொல்லியிருப்பாரு, நல்லா விளையாடுற ராயா, சூப்பர், டாஸ்க் பீஸ்ட் எல்லாம் சொல்லிவிட்டு, ஆனால் ஓட் பேங்க் வரதுக்கு உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போவே ரயானோட மூஞ்சி பார்த்திங்கன்னா சுருங்கி போச்சு. எனக்கு வீடியோ போடுறதுக்கு நேற்று டைம் இல்லை, கிடைக்கல. ஸோ அதாவது பணப்பெட்டி எடுக்கிறேன்னா எடுத்துக்கோங்கிற மாதிரி ஹிண்ட் அவர் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாரு, எல்லாருக்குமே கொடுத்துருப்பாரு. சௌந்தர்யாவை தான் செகண்டில் இருக்கிறதுனால, ஏன்னா ரன்னருங்கிறது ஒரு பெருமை, தேர்ட் ஸ்பாட்டுங்கிறது ஒரு பெருமை. அதுக்காக தான் அவர் வந்துட்டு ஜாக்லின் சௌந்தர்யாவை தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எஸ்பெஷலி ரயானுக்கு டாஸ்க் பேஸ்டு நல்லா விளையாண்டு அவங்க அக்கா வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாங்கன்னு. ஸோ இவருக்கு வந்து முத்து பெட்டி எடுத்துகிட்டு போகணுமா, என்ன வன்மோ என்ன எரிச்சல் பாருங்கள். அதாவது எடுத்துகிட்டு போயிட்டா கொள்ளாமேன்னு தோணுது ரயானுக்கு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.